அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு ரொம்பவும் பயனுள்ள ஒரு 4 திக்ர்களை பத்தி பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கற்றுத் தந்த திக்ர். இது ரொம்பவும் ஓதி பலனடைந்த ஒரு திக்ர். இது அனுபவபூர்வமான ஒரு திக்ர்கள். உங்களுடைய தலை எழுத்தையே அந்த நசீபையே மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி உள்ள வல்லமையுள்ள திக்ர்கள். இந்த திக்ர்கள் நம்ம ஓதுவதன் மூலம் அல்லாஹ்வே பொறுப்பு சாட்டிப்பான். அல்லாஹு மேலே நம்ம பொறுப்பு பாரம் ஏற்றிட்டோம், அல்லாஹ்வே நம்ம வாழ்க்கையை பார்த்துப்பான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு திக்ர். அது என்ன அப்படின்னா, சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹுமா அல்லாஹ் பரிசுத்தமானவன். இது அல்லாஹ்வுக்கு ரொம்பவும் அதை புகழக்கூடிய ஒரு அல்லாஹுடைய புகழ்ச்சியான வார்த்தையாக இருக்குது. இதேமாதிரி அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் புகழும் இறைவனுக்கு, இதுவும் புகழக்கூடிய வார்த்தை தான். அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிக பெரியவன், அவன் தான் எல்லாம் அப்படிங்கிறது. லா இலாஹா இல்லல்லாஹ் அப்படிங்கும் பொழுது வணக்கத்துக்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை. லா ஹவுல வலா குவத்தை இல்லா பில்லாஹ். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களால கற்றுத்தரப்பட்டது. ரொம்பவும் பவர்ஃபுல்லான திக்ர். அல்லாஹுவை தாண்டி எந்த ஒரு சக்தியும் கிடையாது அப்படிங்கிற மாதிரியான அர்த்தம். இதில் இருக்கக்கூடிய இந்த வார்த்தைகளை நம்ம ஓதி அல்லாஹ்விடம் துவா கேட்கும் பொழுது கண்டிப்பாக நம்மளுடைய நசீபை நல்ல விதமாக அல்லாஹால மாற்றி தருவோம். அல்லாஹ் மேலே பொறுப்பை சாட்டிட்டோம். வானத்துக்கும் பூமிக்கும் இடையில உள்ள நன்மை அளவுக்கு அல்லாஹு அக்பர் அப்படிங்கிற வார்த்தைக்கு இருக்குது. அப்படிப்பட்ட சிறப்பான ஒரு அழகிய திக்கர்கள் தான் இந்த திக்கரை. நீங்கள் ஓதிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா எத்தனை முறை வேணாலும் நீங்கள் ஓதலாம். ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியும் நீங்கள் ஓதிக்கிட்டே இருக்கலாம். எப்போவுமே நம்ம சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் லா இலாஹா இல்லல்லாஹ் அப்படிங்கிறத நம்ம எப்போவுமே தொழுகைக்கு பின்னாடி ஓதுவோம். இந்த லா ஹவ்ல வலா குவத்தையும் நீங்கள் சேர்த்துக்கணும். இதேமாதிரி நீங்கள் சும்மா இருக்கிற நேரத்தில் ஃப்ரீ டைமத்தில் ஏதோ ஒரு எண்ணிக்கையில் இல்லாட்டி நார்மலாக நீங்கள் சும்மா திக்ர் செஞ்சுக்கிட்டே வேலை பார்த்துக்கிட்டே இந்த மாதிரி நீங்கள் இருந்துக்கிட்டே இருந்துங்க. அல்லாஹ் தாலா உங்கள் வாழ்க்கையை நல்ல விதமாக மாற்றி அமைப்பான் இன்ஷா அல்லாஹ். இது ரொம்பவும் கஷ்டமான திக்ர் கிடையாது, ரொம்ப இலகுவான திக்ர். எல்லாருக்குமே தெரிஞ்சது. இதை நீங்கள் ஓதி மனப்பாடம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு அவசியமும் இல்லை. தெரிஞ்ச திக்ர் எல்லாருக்கும். அதனால நீங்கள் இதை ஓதிக்கிட்டே பாருங்கள். கண்டிப்பாக இன்ஷா அல்லாஹ் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்தையும் அல்லாஹ் தாலா நீக்கி உங்கள் வாழ்க்கையை நல்ல விதமாக, உங்கள் நசீபை நல்ல விதமான நசீபா அல்லாஹ் தாலா மாற்றுவான். ஏன்னா தலையெழுத்தையே மாற்றக்கூடிய சக்தி துவாக்கு தான் இருக்குது. இந்த துவாவை நம்ம அதிகமாக அல்லாஹ்விடம் கேட்கணும். எந்த ஒரு கஷ்டத்தில் இருந்தாலும் சரி, எல்லாம் எனக்கு வருமானத்தில் ஒரு இதே இல்லாமல் இருக்கேன், ரொம்ப கஷ்டப்படுறேன், கடன் தொல்லையில் நான் ரொம்ப அவதிப்படுறேன், எனக்கு பிள்ளைக்காக நான் ரொம்ப இயங்குறேன், அப்படி நீங்கள் எந்த ஒரு விஷயத்துக்காக நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாலும் சரி, நீயத்தை வச்சு நீங்கள் ஓதிட்டே வாங்க. கண்டிப்பாக அல்லாஹ் தாலா உங்களோட கஷ்டத்தை நீக்கி உங்களை நல்ல விதமாக வாழ வைப்பான். உங்கள் தலையெழுத்தையே நல்ல விதமாக மாற்றி அமைக்கும் இன்ஷா அல்லாஹ். ஓதி ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா லா ஹவ்ல வலா குவத்தை இல்லா பில்லாஹ் அந்த திக்ர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களால சொல்லப்பட்ட திக்ர். இதற்கு ரொம்பவும் மகிமை இருக்குது. இதில் ஓதுற எல்லாமே அல்லாஹ்வை புகழ்ந்து நம்ம கேட்குறோம். எப்போவுமே நம்ம துவா கேட்கும்போது அல்லாஹ்வை புகழணும். எடுத்த சீருக்கு நமக்கு இது வேணும் அது வேணும்னு இல்லாமல் நம்மளுடைய அல்லாஹ்வை புகழணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே ஸலவாத் ஓதணும். நம்மளுடைய பாவத்துக்காக ஃபஸ்ட்டு நம்ம துவா கேட்கணும், பாவ மன்னிப்பு கேட்கணும். அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய தேவைகளை கேட்கணும். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் ஓதி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப இலகுவான அமல். இது நீங்கள் செய்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஃப்ரீயாக ஓதிக்கிட்டே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கலாம். தொழுதுக்கு பின்னாடி நீங்கள் ஓதுங்க. இந்த மாதிரி நீங்கள் ஓதி பாருங்கள். கண்டிப்பாக அல்லாஹ் தாலா உங்கள் வாழ்க்கையை நல்ல விதமாக மேலோங்க செய்வான் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.